துபாய் வாழ்க்கையின் ருசியும் சமையலின் சுவையும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம். வெல்கம் டு Shruthis Kitchen Dubai. Taste of Dubai, simple cooking, happy living. From my kitchen to your heart. Welcome to new series. இந்த வீடியோவில் நல்லா ஃபஜ்ஜியாக ரிச்சாக சாக்லேட் ஓவர்லோட் பண்ணி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலே மெஷரிங் ஸ்கேல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி செய்யலாம். நான் இன்னைக்கு குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி செமி ஸ்வீட் சாக்லேட்டாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இது கூட ஹாஃப் கப் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 100 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 மினிட் மைக்ரோவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு 8 இன்ச்சஸ் ஸ்கொயர் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் நான் பட்டர் ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 எக் ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகணும். இந்த அளவு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாதான் உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஃபஜ்ஜியாக இருக்கும். இப்போ இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டார்க் சாக்லேட்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நிறைய டார்க் சாக்லேட் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவு சுகர் கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கு. இதை நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 கப் அளவு மைதா மாவு, இது கிட்டத்தட்ட 125 கிராம்ஸ் இருக்கு. இது கூட 40 கிராம்ஸ் கொக்கோ பவுடரு, கிட்டத்தட்ட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பட்டர் அண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா பீட்டரில் சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம டின்னுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது ஈக்குவலாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும், பபிள்ஸ் எதுவுமே வராது. இதுக்கு மேலே நம்ம சாக்லேட்டை ஓவர்லோட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவனில் 175 டிகிரி செல்சியஸ் இல்லை அப்படின்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 27லேருந்து 28 மினிட்ஸ்க்கு உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆடினதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மைக்ரோவேவன் பொறுத்து அதோட டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பேக் ஆகிட்டு இருக்கும்போதே அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக இருக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீசஸ்லேயுமே ஒவ்வொரு சாக்லேட் ஓவர்லோட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக சாக்லேட்டியாக இருக்குது.
கேக்கி ப்ரௌனி அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து மேலே ஒரு லேயர் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாவுக்கு இந்த ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸ் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இஷ்க் யூ ஆல்.